வணக்கம் நண்பர்களே. நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ, சீஃப் லைஃப் இன்சூரன்ஸ் அட்வைசர் எல்ஐசி ஆஃப் இந்தியா. அதாவது சார், எல்ஐசி வந்து ஒரு பேஸ்ட் ஆன் ரிசர்ச்சில் நிறைய பாலிசிகளை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே இருக்கும். நாம் நினைக்கிறோம் புதுசு புதுசாக வந்துட்டே இருக்கு, அவங்க விருப்பத்துக்கு போடுறாங்கன்னு. இல்லை, ஏஜென்ட்ஸோட விருப்பம், கஸ்டமர்களோட விருப்பத்தை மார்க்கெட்டிங் ஸ்டடி மூலமாக நிறைய அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பாலிசி கொண்டு வர்றாங்க. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் எல்ஐசிஸ் அமரித் பால். என்ன அப்படின்னா, நாம மேக்சிமம் நம்மளோட சாய்ஸ் குழந்தைங்க பாலிசினாவே என்ன இருக்குதுங்க? ஜீவன், லக்ஷ்யா, சில்ட்ரன்ஸ் மணி பேக், தருண், இதுதான் மேக்சிமம். ஆனால் 90% என்ன சாய்ஸ் கொடுப்பாங்கன்னா லக்ஷை கொடுப்பாங்க. லக்ஷை பேசும்போது கேட்பாங்க கஸ்டமர், சார் ரொம்ப வருஷமா இருக்கு சார், இடையில பணம் எடுத்துக்கலாமா சார் அப்படின்னா, பணம் எடுத்துக்கலாம் சார், லோனா எடுத்துக்கலாம் சார், அப்படி இப்படின்னு நாம ஒரு ஜமாளிப்போம். அதை இந்த பாலிசியில அழகா உள்ள கொண்டு வந்திருக்காங்க. சரண்டர் வேல்யூ ஜாஸ்தியா இருக்கு, வித்ரா பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. பாயிண்ட் நம்பர் 1. அப்போ ஸ்டடி பண்றாங்க. சார், ஒரு 14-15 வயசு குழந்தைங்களுக்கு பாலிசி இல்லைன்னு சொல்லுவோம், அல்லது போட்டா கூட என்ன ஆகும், 25, 28, 30வது வயசுல தான் பணம் வர்ற மாதிரி இருக்கும். அப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா முடியாது, இல்லைன்னு சொல்லுவோம். இந்த பாலிசியில அவங்களே சொல்லிட்டாங்க 13 வயசுக்கு மேலதான் குழந்தைங்களுக்கு பாலிசி போட முடியாது. அப்ப மார்க்கெட்டிங் ஸ்டடி பண்றாங்க. அடுத்தது அப்பாவோட வயசை பொறுத்து அந்த பாலிசியில 50, 55க்கு மேல எல்லாம் போட முடியாது. இந்த பாலிசி அப்படி இல்லை, குழந்தைங்களோட வயசை வச்சிருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்க, ஒவ்வொரு பாலிசியில இருக்கிற அல்லது இப்ப ஏற்கனவே இருக்கிற பாலிசியில என்னென்னவெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதையெல்லாம் அழகா ஸ்டடி பண்ணிட்டு வந்து புது பாலிசி டிசைன் பண்றாங்க. அப்படி ஒரு பாலிசி தான் அமரித் பால். தயவு செஞ்சு சொல்ற நண்பர்களே, இது வந்து இப்பதான் பாலிசி லான்ச் ஆயிருக்கு. இன்னும் இதை பத்தின டீடைல் யாருக்குமே கிளியரா தெரியாது. எப்ப தெரியும் அப்படின்னா, ஃப்ளோ சார்ட் வரும். ஃப்ளோ சார்ட்னா என்ன, கொட்டேஷன் போடுவோம். அந்த பர்டிகுலர் வயசுக்காரங்களுக்கு போட்டா டிஃப்ரெண்ட் கொட்டேஷனை போட்டு பார்க்கும்போது தான் நமக்கும் அதனுடைய பலன்கள் தெரியும். இன்னைக்கும் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பேசிக்கா என்னென்னலாம் பார்க்கணுமோ அதை பார்க்க போறோம். வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் குழந்தைங்க பாலிசிங்கிறத நாம நல்லா புரிஞ்சுட்டோம்னா தான் இதனோட பலன்கள் நல்லா புரியும். நான் உங்களுக்கு அதுக்கு இன்னைக்கு அதில் தான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண போறேன். ஜீவன் அமிர்த் பால்குள்ள உள்ள போறதுக்கு முன்னாலே நாம சில விஷயங்களை பார்த்துட்டு போகலாம். அவர் கல்ச்சர் அண்ட் எஜுகேஷனுங்க. சார், நம்ம நாட்டில், நம்ம ஏரியாவில், நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷர்கள் என்ன கல்ச்சர் இருக்காங்க, குழந்தைங்களுக்கு அவங்க எப்படி அதை இம்பாக்ட் பண்ணுறாங்கன்னா, ஆல் ட்ரீம் அபவுட் சைல்டு. நீங்கள் அப்பா அம்மா யார் வேணாலும் பாருங்க, நீங்களா வேணாலும் இருக்கலாம், உங்களுடைய கனவு அனைத்தும் குழந்தைங்க மேலே தான் இருக்கும். வேற எந்த கனவு இருக்கா சார்? இருக்கும், ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இதுதான் கொடுப்பாங்க. ஒன் ஸ்டெப் ஃபார்வேர்ட் அப்படின்னு என்னன்னா, சார் நான் இப்படி இருக்கேன், நான் இது படிச்சிருக்கேன், என் பையன் அடுத்த லெவல் போகணும், அடுத்த 10 லெவல் போகணும். கண்டிப்பா எக்காரணத்தை கொண்டும் பினான்சியலியோ எஜுகேஷன்லயோ ஒரு அப்பா அம்மா அந்த குழந்தைய இவங்களுக்கு கீழே வைக்க மாட்டாங்க. டாக்டர் குழந்தை டாக்டர், எம்பிபிஎஸ்க்கு மேல எம்எஸ், ஸ்பெஷல் எஜுகேஷன், அப்படிதான் போவாங்க. அப்புறம் ஒரு 10வது படிச்சவர் அவர் டிகிரி படிக்கணும்னு நினைப்பார், டபுள் டிகிரி படிக்க வைப்போம். இதுதான் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட். ரெடி டு சாக்ரிஃபை. எதை வேணாலும் இழந்து போக தயாரா இருப்பாங்க சார். வீடு வைக்கணுமா வித்துடலாம், படிப்புக்கு. ஒரு இடத்த வைக்கணுமா வைக்கலாம், நகையை வைக்கணுமா வைக்கலாம். சார் நான் ஒரு செலவை கம்மி பண்ணிக்க போறேன் சார், கண்டிப்பா பண்ணுவாங்க. இந்த 3ம் எப்ப சாத்தியம்னா, நம்ம கல்ச்சரும் எஜுகேஷனுக்கு கொடுக்குற முக்கியத்துவமும் அதிகமா இருக்கிறதுனால இந்த 3ம் உண்மை. அதே மாதிரி ஏன் சைல்டு எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்கு நீங்க என்னென்ன வேணாலும் காரணம் நினைச்சிருக்கலாம், ஆனா சூப்பரான 3 காரணம் சொல்ல பாருங்க. இதுதான் உண்மை. இத கஸ்டமருக்கு சொல்லணும், புரியற மாதிரி சொல்லணும். நாம சொல்லலாம், சார் நல்லா இருக்கணும் சார், பையன் அவன் அருமையா இருக்கணும் சார், என் பொண்ணு அருமையா போகணும் சார், நல்லா சம்பாதிக்கணும் சார், இதெல்லாம் ஓரல். ஆனா ஆள் மனத்திலிருந்து ஒரு 3 விஷயம் வரும், அதை சொல்ல தெரியாது, ஆனா அதுதான் உண்மை. அதை சொல்றேன் பாருங்க. சைல்டு எஜுகேஷன் இஸ் எ இன்வெஸ்ட்மெண்ட். சார், நானும் சரி நீங்களும் சரி, உங்க பையனுக்கு காலேஜுக்கு 5 லட்சம் கட்டுறீங்க, 10 லட்சம் கட்டுறீங்க, அல்லது ஸ்கூலுக்கு இப்ப இருந்தே 1.5 லட்சம் கட்டுறீங்க. என்ன தெரியுங்களா, தட் இஸ் எ இன்வெஸ்ட்மெண்ட். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிட்டனை அந்த பையனோ பொண்ணோ எடுப்பாங்க. எடுத்து உங்களுக்கு கொடுக்க வேண்டாம், என் பையன் சம்பாரிச்சு எனக்கு கொடுக்க வேண்டாம், அவன் நல்லா இருக்கட்டும். அப்படின்னா என்னன்னா, சார் நீங்க ஒவ்வொரு ரூபாய் எஜுகேஷனுக்கு செலவு பண்றதும் இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான், அதுல ரிட்டர்ன் எடுப்பாங்க.
என்ன சார் இப்படி சொல்றீங்களே? உண்மை இதுதான். நீங்க சொல்லலாம் ஆமா சார் பார், சார் 10 லட்சம் போடுறீங்களே, அவன் அடுத்த ஜாபுக்கு போய் 10 லட்சம் சம்பாதிக்காம விட்டுருவானா? இல்ல, அந்த எஜுகேஷன்ல முதலீடு பண்ணுனா கட்டாயம் திரும்பி வரும். நீங்க எதுல வேணாலும் முதலீடு பண்ணுங்க சார், அது வரும் வராம போகும். எஜுகேஷனை முதலீடு பண்ணா, உங்க பையன் மேல பொண்ணு மேல முதலீடு பண்ணா திரும்பி வரும். அதை அவர் என்ன நினைச்சிட்டாலும் சரி. ஆனா உண்மை இதுதான், இன்னைக்கு தான். சைல்டு எஜுகேஷன் இஸ் பேரண்ட் ஃப்ரீடம். எப்படி சார்? சார் 12வது பிடிச்சி வெளியே வர்றாரு என் பையன், என் பொண்ணு வெளியே வர்றாப்ல, 10 லட்சம் கொடுத்து நல்ல காலேஜில் சேர்த்து ஒரு பிஇஓ அல்லது பிடெக்கோ எம்டெக்கோ அல்லது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸோ அல்லது ஆடிட்டிங்க்கோ நான் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணி ஒரு 3 வருஷத்துல 5 வருஷத்துல அவனை நல்ல கேரியருக்கு கொண்டு வந்துட்டுனா, அதுக்கப்புறம் அவரை நீங்க தாங்க வேண்டாம். ஒருவேளை மிஸ் பண்ணீங்கன்னா, டிகிரி முடிச்சுட்டு வெளியே வந்தாருன்னா அவருடைய செலவை தாங்க முடியாது. நீங்க அவருக்கு மறுபடியும் 10 வருஷம் சப்போர்ட் பண்ணணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும். குழந்தைங்களுக்கு படிப்பை முதல் கொண்டு நிறைய பேரண்ட் கட்டுறாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் சொன்ன பாயிண்ட்டை விட்டவங்க. இதெல்லாம் கஸ்டமர்கிட்ட சொல்லுங்க. சார் உங்க பையன் பேர்லையும் பொண்ணு பேர்லையும் இன்வெஸ்ட் பண்ணாம விட்டீங்கன்னா அவனை என்ன பண்ணணும்? நீங்க இன்னொரு 20 வருஷத்துக்கு தாங்கி பிடிக்கணும். கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அவன் நல்ல கேரியருக்கு வந்துட்டான்னா நீங்க ஃப்ரீ ஆயிடலாம். சார் உங்களுக்கு 55 வயசுக்கு மேல உங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்கு, ஓடிட்டு இருக்கீங்களே, ஜாலியா வீட்டில் இருக்கணும், விஆர்எஸ் வாங்கிட்டு வந்துடணும், அலையக்கூடாது, டென்ஷன் இருக்கக்கூடாது, கோயில் குளமா போகணும், ஊரூரா சுத்தணும், டூருக்கு போகணும், சொந்த பந்தம் வீட்டுக்கு போகணும், என் ஒய்ஃபோட நான் ஃபாரின் போகணும், என்ன வேணாலும் ஆசை வச்சுட்டு. எப்ப அது நடக்கும்னா உங்க பையன் பிள்ளைங்க உங்களை டிபெண்ட் பண்ணி இல்லாம இருக்கணும். சொல்லணும் கஸ்டமருக்கு, இதுதான் உங்களுக்கும் உண்மை. உங்க பையனும் பிள்ளையும் உங்களை டிபெண்ட் பண்ணாம அவர் சொல்லுவார், அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா, அப்பா உங்களுக்கு ஏதாவது பணம் வேணுமாப்பா, ஏதாவது ஒரு 1 லேக் வேணும் சொல்லுப்பா, அனுப்பிச்சுடுறேன். அப்படி பையன் சொல்லணும். அந்த எண்டில் அப்பா என்ன பண்றதுனே தெரியலப்பா, பையனுக்கு வேற ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்ப்பா, அப்படியேடா தம்பி நான் அனுப்பிச்சுடுறேன்ப்பா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா தட் இஸ் ஃப்ரீடம். இல்லை, இந்த ஃப்ரீடம் வர்றதுக்காகத்தான் நிறைய பேர் குழந்தைங்களையும் நல்லா படிக்க வைக்கிறாங்க. இது உண்மை. சைல்டு ஃபியூச்சர் கடைசியில் இருக்கு சார். உண்மை. கண்டிப்பா சைல்டு நல்லா இருக்கணும் சார், என் பையன் அருமையா இருக்கணும் சார், ஃபாரின் போகணும் சார், வீடு வாங்கணும் சார், கார் வாங்கணும் சார், சொத்து வாங்கணும் சார், அவன் நல்ல பணக்காரனாகணும் சார், நல்ல கை நிறைய சம்பாதிக்கணும் சார். இது எல்லாமே உண்மைதான். ஆனா இதுக்கு முன்னால என்ன இருக்கு? இந்த 2 இருக்கு. இதை சொல்ல மாட்டாங்க. 3வது சொல்லுவாங்க. நான் பாயிண்ட்க்கு எங்க வர்றேன்னா, டுடே எஜுகேஷன் எப்படி இருக்குதுங்கிறது சொல்றேன் சார். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்க வச்சா நான் மோசம்னு சொல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். நாம எல்லாமே மார்க்கெட்டிங் பீப்புள். ஒரு விஷயத்த கஸ்டமருக்கு எப்படி சொல்லணுங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன சார் இப்படி சொல்றீங்களேன்னு சொல்லக்கூடாது. கவர்மெண்ட் காலேஜில் படிச்சா 2 லட்சம் ரூபாய் பேக்கேஜுக்கு தான் சம்பளத்துக்கு போவான் சார். விதி விலக்கு சிலதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நான் பேச வேண்டாம். நான் ஆவரேஜா பேசிட்டு இருக்கேன். கவர்மெண்ட் காலேஜில் சாதாரணமாக படிச்சாருன்னா வருஷம் 2 லட்சம் அப்படின்னு என்ன சார் 14,000 தான் சம்பளம் கிடைக்கும். வேற வழி இல்லை. மீடியம் லெவல் காலேஜ் அடுத்த லெவலில் சார், பிரைவேட்லேயே ஓரளவுக்கு நல்ல காலேஜஸ் எல்லாம் இருக்கு சார். அதில் நான் ஒரு 2 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி படிக்க வைக்கிறேன். கவர்மெண்ட் காலேஜுக்கு நீ 1 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னு என்ன பையனுக்கு பணம் கட்டல. நான் சொல்றேன் இல்லை வேணாம்ப்பா, நீ இந்த காலேஜுக்கு போ, அப்பானால ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் வருஷம் கட்ட முடியும். ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் கட்டி இருந்தாருன்னா 6 லட்சம் ரூபாய் பேக்கேஜ்லாம் வெளியே வருவான். ஃபேமஸ் காலேஜ் சார், நம்பர் 1 காலேஜ் சார், யூனிவர்சிட்டி சார், டீம்டு யூனிவர்சிட்டி சார். போனா பக்காவா இருக்கும் சார். அந்த பேருக்காகவே அங்க வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க சார் ஆளுங்களை. நல்ல பேக்கேஜில் வெளியே போறான் சார் பையன் அப்படின்னா 10 லட்சம் ரூபாய் பேக்கேஜ்லாம் வெளியே போவான் அந்த காலேஜில். ஆனா அந்த காலேஜில் ஃபீஸ் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். நேஷனல் லெவல் காலேஜ் அப்படின்னா அதாவது இந்தியா லெவலில் என்ஐடி எம்ஐடி பெரிய பெரிய ஜிப்மர் இன்ஸ்டியூட் இது மாதிரி ஃபேமஸான நேஷனல் லெவல் காலேஜஸ் எல்லாம் இருக்கு. அங்க எல்லாம் கொஞ்சம் செலவு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு முன்னேற்பாடா ஏதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் அல்லது ஒரு ட்ரைனிங் சென்டர், கோச்சிங் சென்டர் சார், வேற வழியே இல்லை. இதெல்லாம் பண்ணி அவனை தூக்கி உட்கார வச்சிங்கன்னா 25 லட்சத்தில் வெளியே வருவான். இதுதான் இன்னைக்கு இருக்கிற எஜுகேஷனோட நிலைமை. இதை யாரும் மாற்ற முடியாது, மறுக்க முடியாது. இன்டர்நேஷனல் லெவலில் காலேஜில் தூக்கி ஃபாரினுக்கு அனுப்பிச்சு வச்சு படிக்க வச்சிங்கன்னா 35 லட்ச ரூபாய் பேக்கேஜில் தான் வெளியே வருவான். இப்போ சொல்லுங்க, அந்த பையனுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அவனை ஃபாரினுக்கு அனுப்பி ஒரு 50 லட்சம் 60 லட்சம் செலவு பண்ணிங்கன்னா 2 வருஷத்தில் அவன் ரிட்டர்ன் எடுத்துருவான். கண்டிப்பாக ரிட்டர்ன். அப்பா இந்தாப்பா நீ செலவு பண்ணது பூரா வச்சுக்கப்பா, நீ உன் காசை நீ செலவு பண்ணுப்பா, நீ ஃபாரின் போப்பா, உங்கள் வீடு எனக்கு வேணாம்ப்பா, நான் பார்த்துக்கிறேன், அந்த வீட்டை நீ என்ஜாய் பண்ணுப்பா, வாடகை நீ வாங்கிப்பா, சைட்டு தான் வச்சிருக்கியா அப்பா, ஜாலியாக விற்று ஜாலியாக செலவு பண்ணுப்பா, நீ சந்தோஷமா இருப்பா, நான் 35 லட்ச ரூபா வாங்குறேன்ப்பா, எனக்கு வேணாம்ப்பா, நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா, நானே என் பையனோட ஃபீஸை பார்த்துக்கிறேன்ப்பா, எவ்ரிதிங் பாப்பா. அப்போ நீங்கள் என்ன ஆவீங்க? ரிலீவ் ஆயிடுவீங்க.
இதை பண்ணாம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு லோயர் இன்வெஸ்ட்மெண்ட்ல காசு இல்லாத காலேஜில் அவனை சேர்த்து விட்டீங்கன்னா அடுத்தது வெளியே வந்து அடுத்த 15 வருடத்துக்கு அவன் உங்களை நம்பித்தான் இருப்பான். அதுக்கப்புறமும் நீங்க கஷ்டப்படணும். பையன் ஆளானதுக்கு அப்புறம் கஷ்டப்படணும். இதுதான் எஜுகேஷனுக்கு பின்னால் இருக்கிற உண்மையான உண்மை. இதை கஸ்டமருக்கு புரியுற மாதிரி சொல்லணும். சார் உங்ககிட்ட ஒரே சாய்ஸ் தான் இருக்கு, அல்லது 2 சாய்ஸ். என்ன சாய்ஸ் தெரியுங்களா? கேஷ் இன் ஹேண்ட் ஈக்குவல் டு யூனிவர்சிட்டி ஆர் காலேஜ். சார் உங்ககிட்ட கையனுக்கு செலவு பண்றதுக்கு எவ்வளவு பணம் கையில் இருக்குதோ அதுக்கு ஈக்குவலாக தான் சார் யூனிவர்சிட்டி, காலேஜ், ஃபாரின் எஜுகேஷன் எல்லாமே. நீங்க ஏதாவது இந்த மெரிட்ல வர்றது கவர்மெண்டே கொடுக்குது சார், அதெல்லாம் அப்புறங்க. வந்தா சந்தோஷம் தான் சார், எனக்கு மட்டும் என்ன வேணாமா? என் பையனும் சரி உங்க பையனும் சரி கஸ்டமர்கிட்ட சொல்லுங்க சார், உங்க கையில அவன் +2 முடிக்கிற போது எவ்வளவு பைசா இருக்குதோ அதுக்கு ஈக்குவலா தான் சார் யூனிவர்சிட்டி, காலேஜ் எல்லாமே. என்ன பண்றாங்க தெரியுங்களா? நிறைய பேர் எல்கேஜி யூகேஜியில் சூப்பரா பிளான் பண்ணுவாங்க. 50,000 60,000 70,000 நல்லா படிக்க வைப்பாங்க. அந்த பையனும் படிப்பான், அட்டகாசமா வருவான். ஏன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்களா மேல. கரெக்டா +2 முடிச்சுட்டு வந்து சூப்பரான காலேஜுக்கு போறதுக்கு தயாரா இருப்பான். அந்த காலேஜில் 25 லட்சம் கேட்பாங்க. நம்மால் கிட்ட பணம் இருக்காது. 3 லட்சம் வச்சிருப்பார், 2 லட்சம் வச்சிருப்பார், புரட்டி பார்ப்பார் 10 லட்சத்துக்கு மேல. என்ன பண்ணுவா தெரியுங்களா? அந்த பையன் நல்லா வருவான். அவன் அந்த அளவுக்கு போறதுக்கு தகுதியா இருப்பான். ஃபாரின்ல போய் MS டிகிரி படிக்கிற அளவுக்கு அறிவு இருக்கும். ஆனா இவர்கிட்ட காசு இல்லைன்னு என்ன பண்ணுவார்னா சம்பந்தம் இல்லாத ஒரு லோயர் யூனிவர்சிட்டி ஆர் காலேஜில் கொண்டு சேர்த்து விட்டுருவார். பையனுக்கு நீங்க பண்ணி அந்த வளர்த்து கொண்டு வந்தீங்களே அந்த செடி அழகா வளரும், பூ பூக்கும். அந்த பழுக்கிற போது என்ன பண்றது? நாம வெட்டுறது. இதுதான் இன்னைக்கு இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டத்துல நிறைய பேரண்ட் பண்ற தப்பு. ஒன்னே ஒண்ணுதான், அவனுக்கு பணம் நீங்க கை நிறைய வச்சிருந்தீங்கன்னா அவனுக்கு சூஸ் பண்ற காலேஜை விட வேணாண்டா அடுத்த லெவல் போ, 10 லட்சம் தான் நான் கொடுக்குறேன், காசு இருக்கு போடான்னு சொல்லி அவனை தூக்கி அங்க உட்கார வச்சீங்கன்னா அவன் வெளியே வர்ற போது அவ்வளவு பெரிய பேக்கேஜில் வருவான். நீங்க இன்வெஸ்ட் பண்ணது 2 வருஷத்துல எடுத்துருவான் சார். இதுதான் உண்மை. யூ காண்ட் சேஞ்ச். நான் மறுபடியும் சொல்றேன், நிறைய கஷ்டம் சொல்லுவேன் இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் வணிகம் ஆயிருச்சு சார், பிசினஸ் ஆயிருச்சு சார், அரசாங்கம் எல்லாம் மோசம் சார், எஜுகேஷன் சிஸ்டம் தப்பு சார், என்ன வேணாலும் சொல்லுவார். அதெல்லாம் மாற்ற முடியுமா? நீங்களும் மாற்ற முடியாது, நானும் மாற்ற முடியாது. கஸ்டமர் சொன்னா உடனே சொல்லணும், சார் அந்த சிஸ்டத்தை நீங்களும் மாற்ற முடியாது, நானும் மாற்ற முடியாது. உங்க பையன் நல்லா இருக்கணும், என் பையன் நல்லா இருக்கணும், வேற வழியே இல்லை. காசு சேர்த்தணும், நல்ல யூனிவர்சிட்டியில கொண்டு போய் உட்கார வைக்கணும், நல்ல கல்வி அவனுக்கு கொடுத்தீங்கன்னா அழகா மேல வந்துருவான் சார். இதுதான் நாம பண்ண முடியும். நம்ம கிட்ட இல்லாத சான்ஸ் என்ன? உலகத்தை மாத்துறது, படிப்பை மாத்துறது, வணிகம், அதாவது கல்வி வணிகம் ஆயிடுச்சு. இந்த டைலாக் எல்லாம் பேசக்கூடாது. நீங்க அவரும் பாத்தீங்கன்னா எல்லா டைலாக்கும் பேசிட்டு 25 லட்சம் ரூபாய் கொடுத்து போய் படிட்டு வந்திருப்பார். கையில காசு வேணும். இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் பெஸ்ட். 3 வருஷம் காலேஜ், 5 வருஷம் காலேஜ், அருமையான யூனிவர்சிட்டியில் 20 லட்சம் 30 லட்சம் கொடுத்து வாங்கி வெளி வர்றவனெல்லாம் வருஷம் 2 லட்சம் ரூபாய் ஐடி கம்பெனியில் சம்பாதிக்கிறான். இந்த வெட்டி நாயம் பேசிட்டு காசு இல்லாம பண்ணிட்டு அதைய மறைக்கிறதுக்கு வேற அரசாங்கத்தெல்லாம் குறை சொல்லிட்டு படிக்க வைக்க முடியாம இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாமே பையனை கொண்டு போய் வேற இடத்துல தள்ளி விட்டுட்டு அவனுக்கு அடுத்த 25 வருடம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சார் இதுதான் யதார்த்தம். இந்த யதார்த்தம் புரிஞ்சிருச்சுன்னா ஒரே ஒரு எஸ் போடுங்க. எஸ் சார் கரெக்ட், இதுதான் யதார்த்தம். மறுபடியும் நான் சொல்றேன், இந்த யதார்த்தத்தை கஸ்டமருக்கு புரிய வைக்கணும். ஒரே ஒரு எஸ் போடுங்க. கரெக்ட், திஸ் இஸ் யதார்த்தம் அப்படின்னா எஸ் போடுங்க. வெரி குட், எஸ் இதுதான் யதார்த்தம். மறுபடியும் நான் சொல்றேன், நம்ம அப்ப நம்ம இந்த தப்பு பண்ணி இருந்திருக்கலாம் நிறைய பேருக்கு. என்ன 4 பேர் எஸ் கொடுக்குறீங்க, யாருக்கும் புரியலையா? நண்பர்களே ஒரே ஒரு எஸ், எஸ் போடுங்க. வெரி குட் ராஜேஷ் பாபு, வெரி குட், வெரி குட் ராஜேஷ் சார். கோகுலகிருஷ்ணன் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மதன் வாழ்த்துக்கள் மதன், வெரி குட். உமா மேடம் வெரி குட். எஸ் இதுதான் யதார்த்தம். இப்படிதான் சொல்லணும் கஸ்டமருக்கு. கஸ்டமருக்கு நல்லா புரியும், நச்சுன்னு புரியும். ஆமாங்க, இந்த 3 தான் சார். அடுத்தது பாயிண்ட்டுக்கு வரேன் பாருங்க. டுடே கஸ்டமர் மைண்ட் செட் என்ன தெரியுங்களா? ஆமா சார் எல்லாமே ஆசை தான் சார், கரெக்ட் தான் சார். ஆனா ஷார்ட் டைம்ல பணம் கட்டி முடிக்கணும் சார். நான் எப்படி 15 வருஷம் 20 வருஷமெல்லாம் பணம் கட்ட முடியாது சார். எனக்கு 45 வயசு ஆச்சு, இன்னும் 5 வருஷம் தான் சார் கட்டுவேன், 8 வருஷம் தான் சார் கட்டுவேன், 10 வருஷம் கட்டுவேன். அந்த மைண்டில் இருக்கிறாங்க. லோ பிரீமியமா இருக்கணும் சார். எப்படி சார் 20,000 30,000 கூடாது, மாசம் ஒரு 4,000 ரூபாய் கட்டுறேன் சார், 3,000 ரூபாய் கட்டுறேன் சார், 5,000 ரூபாய் கட்டுறேன் சார். அப்படி இருக்கிற கஸ்டமர் அதிகம். அடுத்தது ஹை ரிட்டர்ன் வரணும் சார். குறைவா கட்டுவேன், சீக்கிரமா கட்டி முடிச்சிருவேன், ரிட்டர்ன் எனக்கு ஜாஸ்தியா வரணும். பேங்கை கம்பேர் பண்ணா அதை விட அதிகமா இருக்கணும் சார். எப்படி பேங்க் வட்டி விட நல்லா இருக்கணும். அடுத்தது ரொம்ப முக்கியம், இங்கதான் பாயிண்ட்டுக்கு வர்றேன் நண்பர்களே. சில்ட்ரன் எஜுகேஷன் இஸ் 100% ஷூர் சார். ஒரு குழந்தை பிறந்துச்சு, பேர் வச்சாச்சுன்னா 18வது வயசுல +2 முடிச்சு டிகிரி போகும். 3 வருஷம் கழிச்சு பிஜி டிகிரி கட்டாயம் படிக்க, இல்லைன்னா ஃபாரினுக்கு போவாங்க. அடுத்த ஒரு 3 வருஷம் கழிச்சு கல்யாணம், ஹையர் எஜுகேஷன், பிசினஸ், ஸ்டார்ட் அப்,
நல்ல கஸ்டமர் கிட்ட அருமையா சொல்லலாம். நான்லாம் நிறைய கஸ்டமர் சொல்லியிருக்கேன், விரும்புவாங்க. எப்படி தெரியுங்களா? சார் பையன் நல்லா படிக்கிறான் சார். அவர் பிசினஸ் மேனா இருந்தா நீங்க அவர் ஐடி கம்பெனிக்கு போகலாம் சொல்லலாம். இல்லைன்னா என்ன சொல்லலாம், சார் பையன் ஒரு ஸ்டார்ட் அப் ப்ராஜெக்ட் கொண்டு வர்றான். இப்படி ஸ்டார்ட் அப் ப்ராஜெக்ட்னு என்னங்க, ஒரு புதிய ஒரு தொழில் ஐடியா கொண்டு வர்றான். பணம் ஒரு 25 லட்ச ரூபாய் வேணும், 50 லட்ச ரூபாய் வேணும்னா பையனுக்கு நீங்க இன்னைக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா பிசினஸ் பண்ணி பட்டாசு கலப்பான் சார். பணம் இல்லைன்னா பிசினஸ் பண்ண முடியாது தலைவரே. ஸ்டார்ட் அப் ஐடியா வரும் எப்போ? 25வது வயசுல. அப்ப என்ன 18, 21, 23, 25ல இதெல்லாம் 100% நடக்கும் சார். இல்லைங்க, அது 19லயும் நடக்கும், 25லயும் படிக்கும், பிளஸ் 2லயும் 4 தடவை ஃபெயில் ஆவார் நேரம் நினைப்பாங்களா? இல்லை, இன்னைக்கெல்லாம் ஃபெயிலுங்கிற கான்செப்ட் கிடையாது. 12வது முடிச்சோன்னா கண்டிப்பா நல்ல காலேஜ், 3 வருஷம் முடிச்சோன்னா ஃபாரின் டிகிரி சர்வ சாதாரணமா போறாங்க. ஃபாரின் முடிச்சோன்னா பிசினஸ் பண்றான், இல்லைன்னா அட்டகாசமான பேக்கேஜில் உட்கார்றான், கல்யாணம். இந்த 3ஐயும் அப்ப நம்ம தான் பண்ணணும். அடிச்சு சொல்லுங்க. இப்ப நான் பாயிண்ட் எங்க வரேன்னா, 100% நடந்தே தீருங்கிற ஒரு வேலைக்கு அல்லது ஒரு கோலுக்கு 100% பணம் வர்ற இடத்துல தான் போடணும். சார் ஃபாரின் டூர் போலான் இருக்கேன் சார், ஒரு பெரிய வீடு கட்டலான் இருக்கேன் சார், ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கலான் இருக்கேன் சார், கார் வாங்கிட்டு ஜாலியாக சுத்தலான் இருக்கேன் சார், ஒரு அனாத ஆசிரமம் கட்டலாம் இருக்கணும் சார், என்ன வேணாலும் ஆசை இருக்கலாம். இதெல்லாம் பணம் வந்தா பண்ணலாம், இல்லைன்னா நிறுத்திடலாம். கார் வாங்க வேண்டாம், ஃபாரின் டூர் போக வேண்டாம், சொத்து வாங்க வேண்டாம், ஃபார்ம் ஹவுஸ் வாங்க வேண்டாம். வந்தா பண்ணலாம், இல்லைன்னா அடுத்த 5 வருஷம் கழிச்சு கூட பண்ணலாம். ஆனா எஜுகேஷன் சிஸ்டம், தம்பி இந்த வருஷம் பணம் எனக்கு வரலடா, ஒரு 2 வருஷம் கழிச்சு டிகிரி படிச்சுக்கிறியாமா, வீட்டில் இருக்குன்னு சொல்ல முடியுமா? குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் உதைப்பா உங்களைய. உங்க வீட்டுக்காரமா கேட்கும், உனக்கெல்லாம் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைங்க. நண்பர்களே, மறுபடியும் சொல்றேன், 100% நான் சொன்ன விஷயங்கள் நடக்கும். அப்ப என்ன பண்ணலாங்க? 100% எங்கேயாவது இருந்து காசு வரும்னா அதுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, சொல்லணும். அமிர்த் பால் 100% கேரண்டீட் பிளான். மற்றதெல்லாம் கேரண்டி இல்லையா சார்? சார் மற்றதெல்லாம் கேரண்டிங்கிறத விட 99, இது 100%. பாலிசியில் என்ன அமௌண்ட் போட்டிருக்குதோ அந்த அமௌண்ட் 1 ரூபா கூட குறையாம உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு, உங்க பையன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். அவன் 100% என்ன படிப்பானோ அதை படிப்பான். ஃபாரினுக்கு போகணுமா போவான், பக்காவான யூனிவர்சிட்டியில சேரணுமா சேருவான், அழகான லோக்கல் நேஷனல் காலேஜில் போய் படிக்கணுமா படிப்பான். ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் சொல்றேன், எஜுகேஷன் அவனுக்கு அடுத்த எதிர்காலம் நடக்கிறது எல்லாமே கேரண்டி. கண்டிப்பா நடந்தே தீரும்னா அப்ப நம்ம பணம் எங்கிருந்து வர்றதை ரெடி பண்ணணுங்க. வந்தா வரும், பணம் வந்தாலும் வரும். மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறாரு, வந்தாலும் வரும், வராட்டி வராந்தான். நகை வாங்கி வச்சிருக்கிறாரு, எவ்வளவு வளரும்னு யாருக்கும் தெரியாது. 2 சைட் வாங்கி வச்சிருக்கிறாரு, நடுவால ரோடு போச்சுன்னா முடிஞ்சது. தம்பி, நாம வாங்கி வச்சிருந்த சொத்துல ரோடு போட்டாங்கடா, அல்லது சட்ட சிக்கல் வந்துருச்சுடா, பிரிக்க முடியலரா, வீடு கட்ட முடியலரா, தண்ணி உள்ள வந்துருச்சு, கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு, எத்தனை இருக்குது. இதெல்லாம் வந்துட்டா தம்பி நீ படிக்க முடியாது, விட்டுருன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? கேஷா பேங்க்ல கிரெடிட் ஆகணும். 100% 30 லட்சம் வரணும்னா 30 லட்சம் வரும் சார்னா, தட் இஸ் அமிர்த் பால். இந்த அமிர்த் பால்ல என்ன பண்ணிட்டான்? வரும் வராதுனால சொல்ல வேண்டாம். குழந்தை படிப்பு கட்டாயம் நடக்குமா? இந்த நான் பணம் கொடுக்குறேன், எழுதி வாங்கிக்க, இப்பவே பாலிசியில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துறேன் சார். நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம், கஸ்டமர்கிட்ட கவலையே பட வேண்டாம் சார். நீங்க கொடுத்த கொட்டேஷன் படி வரும். பிரிண்ட் எடுத்து ஒட்டி வச்சுக்கோங்க சார், லேமினேட் பண்ணி வச்சுங்க சார். நான் சொன்னது பணம் வரும் 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 வரும். இதுதான் இந்த பிளான் நண்பர்களே. இதுதான் முக்கியமான பாயிண்ட். கேரண்டீட் எடிஷன் 80 ரூபாய் 1000 ரூபாய்க்கு 8% கொடுக்கறேன்னு சொல்லிட்டான் சார். பேங்க்ல 4.5% இருக்கு, 4.5 இருக்கு, 5 இருக்கு. சீனியர் சிட்டிசன் 80 வயசுக்கு மேல போனா தான் 8%, 8.5%. எப்ப வேணாலும் மாத்துவான் நண்பர்களே. எப்ப வேணாலும் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறும், எப்ப வேணாலும் இறங்கும். கூடி சீக்கிரம் 10 வருஷத்துல 2.5% இந்தியாவில் போகும்னு எல்லாரும் சொல்றான். ஆனா நம்மால் என்ன பண்ணிருக்கான்? அமிர்த் பால்ல, ஐயா நீ எத்தனை வருஷம் வேணாலும் பிக்ஸ் பண்ணிக்கோ, 8%, 1000 ரூபாய் சம் இஷ்யூடுக்கு 80 ரூபாய் கேரண்டி அடிஷன் அப்படின்ட்டான். கேரண்டி அடிஷன் என்ன? இப்பவே கணக்கு போட்டு வச்சுக்க சார், நான் உனக்கு கொடுத்துட்றேன்ட்டான். அந்த கணக்கு நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. சிம்பிளா சார், 2 வயசு குழந்தைக்கு ஒரு கணக்கு போட்டிருக்கேன். சம் இஷ்யூட் 10 லட்சம்னு போட்டிருக்கேன். 2 லட்சம் கூட நீங்க எடுத்துக்கலாம், நான் 10 லட்சம்னு போட்டிருக்கேன். பாலிசிக்கே வந்துட்டு நான் டேர்ம் 23 வருடம் அப்படின்னா 2 வயசு குழந்தைக்கு 23 போட்டா என்னங்க, 25வது வருஷத்துல பணம் வரும். சார் என்ன சார் ஃபாரின் போலக்கு 23 வேணும், நீங்க +2 முடிச்சு டிகிரி எடுத்துக்கலாம், அந்த ஆப்ஷன் இதுல இருக்கு. அப்ப என்னங்க, தள்ளி வைக்கணும். கடைசி கோலை வச்சுட்டு வேணா முதல் கோலுக்கு பணம் எடுத்துக்கலாம், 2வது கோலுக்கு பணம் எடுத்துக்கலாம், 3வது கோலுக்கு பணம் எடுத்துக்கலாம்.
கடைசி கோல் வைக்காம முதல் கோலுக்கே பணம் எடுத்தீங்கன்னா நீங்க கண்ணா பின்னான்னு செலவு பண்ணிட்டு வேஸ்ட் பண்ணுவீங்க. இல்ல பையனோட 25வது வயசுல பணம் வர மாதிரி வச்சாதான் சில்ட்ரன் பிளான் கரெக்டா இருக்கும். அப்படிதான் நீங்க கொடுக்கணும். பிபிடின்னு என்னன்னா 23 வருடம் கழிச்சு பணம் வரும் சார். ஓகே, பணம் 23 வருடம் கட்டணுமா சார்? வேண்டாம், 7 வருஷத்துல கட்டி முடிச்சிருங்க. 6 வருஷமும் கட்டலாம், 5 வருஷம் கட்டலாம் சார். 5 வருஷம் கட்டிட்டு 23வது வருஷம் வாங்கிக்கலாம் சார். 7 வருஷம் நான் ஏன் வச்சுக்கிறேன்னா கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது, காசு கம்மியா இருக்கும், அஃபோர்டபுளா இருக்கும். அதனால 2 வயசு குழந்தைன்னா அப்பாவுக்கு 35 வயசு தான் சார் இருக்கும். அதிகபட்சமா சொல்றேன். 40 வயசா இருந்தா கூட 47 வயசுல முடிச்சல தலைவர 7 வருஷம் கிட்ட போதும். பையனோட 25வது வயசுக்கு சூப்பரான ஒரு அமௌண்ட் சொல்றேன். வேணுனாலும் முன்னால் எடுத்துக்கலாம். அதுக்கு என்ன அப்படின்னா பிரீமியம் 1,36,000 வருஷம். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. பிரிச்சிங்கன்னா மாசம் எவ்வளோ வருங்க? அழகா ஒரு 12,000 வரும் சார். 10 லட்சத்துக்கு நான் கணக்கு போட்டிருக்கேன். 5 லட்சத்துக்கு கணக்கு போட்டீங்கன்னா என்னாச்சு? 75,000. 2.5 லட்சத்துக்கு கணக்கு போட்டீங்கன்னா என்னாச்சு? 35,000 தான் வருஷத்துக்கு. மாசம் 2,500 வரைக்கும் கம்மியாகவும் இந்த பிளான் இருக்கு. பயப்படாதீங்க. இன்னும் 1 லட்சம்ங்கிறீங்க. நோ, நான் உங்களுக்கு விளக்கறதுக்காக இதை சொல்லியிருக்கேன். அடுத்தது சூப்பரான இதுக்கு ஒரு கணக்கு போடுது பாருங்க. எப்படின்னா 2வது வருஷத்துல 1,36,000 கட்டுவார். எல்ஐசி எவ்வளவு இவங்க அக்கௌண்ட்ல கொண்டு வைக்கும் சார்? போனஸ் கையில் கொடுக்க மாட்டேன். கேரண்டி எடிஷன் 80 ரூபான்ட்டேன். 10 லட்ச ரூபா சம் அஷ்யூர்டுக்கு 80,000 ரூபாய் உங்க கணக்குல ஏத்தியாச்சு சார். சார் 1,36 இவர் கட்டியிருக்கார். அந்த வருஷமே 80,000 ரூபாய் இவங்க கணக்குல போய் வச்சிருவாங்க கேரண்டி. அடுத்த வருஷம் 1,36 6-7 வருஷத்துக்கு கட்டுற வரைக்கும் நான் என்ன பண்றேன்? 80,000 அவங்க கணக்குல வச்சுட்டே இருக்கிறேன். அடுத்தது பாருங்க, குழந்தையோட 9வது வயசுல 8வது பாலிசி வருஷத்துல கஸ்டமர் கட்ட மாட்டார். ஏன்னா 7 வருஷம் தான் கட்டினார், முடிச்சிட்டார். நான் என்ன பண்றேன்? எல்ஐசி இந்த பாலிசியோட கணக்குல 80,000 கொண்டு வைக்கும். ஒவ்வொரு வருஷம் வச்சுட்டே இருக்கு பாருங்க. 25 வயசு வரைக்கும் வைக்கணும் இல்லையா? கடைசியில சொல்றேன் பாருங்க எப்படி வச்சிருக்குது சார். 15, 16, 17, 25வது வருடமும் என்ன பண்ணிருக்கு? நானு 80,000 கொண்டு கணக்குல வச்சு 19,20,000 ரூபாய் வட்டி அல்லது இவருக்கு கொடுத்த போனஸ் சார். 9,52,000 தான் நீங்க கட்டியிருக்கீங்க. ஆனா எல்ஐசி என்ன கொடுக்கும்? சம்மைசூட கொடுக்கும். 10 லட்சம் பிளஸ் 19,20,000 29,20,000 ரூபாய். 1 ரூபா கூட குறையாம கொடுக்கும். அப்ப எவ்வளவு சார் கஸ்டமர் கட்டியிருக்காரு? வெறும் 9 லட்சம் கட்டியிருக்காருங்க. கிட்டத்தட்ட நான் 30 லட்சம் 3 மடங்கு பண்ணி கொடுக்குற கேரண்டியா சார். உலகத்திலேயே நீங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேணாலும் எடுத்துங்க, இவ்வளவு வளர்த்திட்டு கேரண்டியாவும் கொடுப்பேன்னா சத்தியமே எனக்கு தெரிஞ்சல. இந்த சூத்திரம் மறக்காம கஸ்டமர் சொல்லுங்க சார். ஒரு விஷயம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா செக்யூரா இருக்கா, நல்லா வளருதா, எப்ப வேணாலும் காசா மாத்திக்கலாமா இருக்கான்னு செக் பண்ணீங்கன்னா இருக்காது. மியூச்சுவல் ஃபண்ட் நல்லா வளரும், செக்யூரா இருக்குதா? இருக்காது. எப்ப வேணாலும் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம் சார். பேங்க்ல போட்டா சார் நல்லா வளருமா? வளராது சார். 2.5%, 5.5% மாறினாலும் மாறும் சார். சேஃப்டியா? சேஃப்டி தான் சார். அப்போ இந்த 3 விஷயம் நல்லா வளரணும், சேஃப்டியா இருக்கணும், எப்ப வேணாலும் பணமா மாத்திக்கிற வசதி 3லுமே எந்த இன்வெஸ்ட்மெண்ட்லயும் இருக்காது. ஆனா அமிர்த் பால்ல 3 இருக்கு. சேஃப்டி நான் பாண்ட்ல அடிச்சு கொடுத்துட்டேன். வளருது 8% வளருது சார். இதுக்கு மேல எங்க சார் வளரணும்? சொல்லலாம் 30% சார். 50% வளரும், அசலே போயிடும். இதுதான் ஆபத்துங்கிறது சார். லிக்விடிட்டி இருக்குது. சரண்டர் பண்ணலாம், லோன் ஆப்ஷன் இருக்கு. முன்னால வேணும்னா நீங்க எடுத்துக்கிற ஆப்ஷன் இதுல இருக்கு. இதுதான் இந்த அமிர்த் பாலினுடைய ஃப்ளோ சார்ட். நண்பர்களே, நாம இப்ப வரைக்கும் வந்திருக்கிற லிஸ்ட்டை வச்சுட்டு நான் உங்களுக்கு சின்னதா ஒரு சொல்லியிருக்கேன். இன்னும் நாமளும் நிறைய கத்துக்கிறோம், நிறைய ஃப்ளோ சார்ட் போட போறோம். அதுல பார்த்தோம்னா இன்னும் ஆப்ஷன்கள் நிறைய வரும். இந்த பாலிசி யாரால எடுத்துக்கலாம் சார்? குழந்தைக்கு தான் டைரக்டா கொடுக்க முடியும். அப்பா எடுக்கலாம், அப்பா கிட்ட கேட்கலாம் சார் தம்பிக்கு ஒரு பாலிசி எடுங்க. அம்மா கிட்ட கேட்கலாம் அவங்க பொண்ணுக்கு எடுங்க, பையனுக்கு எடுங்க. அடுத்தது கிராண்ட் ஃபாதர் எடுக்கலாம். செம்மையான ஆப்பர்ச்சுனிட்டி. 6 வருஷம் தான், 5 வருஷம் தான் சார். தாத்தா ரிட்டையர்ட் ஆகிருக்கிறாரு, பணம் வச்சிருப்பார். நான் என் பேரனுக்கு 5 வருஷம் கட்டுறேங்கிறார். தாத்தா 1.5 லட்சம் கட்டுங்க, 1.36 கட்டி விட்டுலாம் பாரு சார். இன்னைக்கெல்லாம் தாத்தா பேரன்களுக்கு எவ்வளவு வேணாலும் கொடுக்கறது தயாரா இருக்கிறாங்க. கேட்கணும் கரெக்டா. அந்த வீட்டுல இருந்தா அப்பா கிட்ட கேட்கலாம், அம்மா கிட்ட கேட்கலாம், கிராண்ட் ஃபாதர் கேட்கலாம், கிராண்ட் மதர் கிட்ட கேட்கலாம். அவங்க பையனுக்கு ப்ரொபோசல் கட்டலாம், பணம் கட்டலாம். ஏன் கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர்ங்கிற? 7 வருஷம் தான். 15 வருஷம் கட்டணும்னீங்கன்னா கண்டிப்பா அவர் கட்ட மாட்டார். என்னப்பா சொல்றேன், நான் இருப்பனா இல்லையா? 5 வருஷம் 6 வருஷம் 40 வயசு 50 வயசு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் ஒரு 25 வயசு 28 வயசுல ஒரு பொண்ணோ பையனோ இருக்கும். அந்த வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு, அவங்ககிட்ட கேட்கலாம். பேரன்னு சொன்னீங்கன்னா
அப்பாவுக்கு அம்மாவும் எவ்வளவு விருப்பறாங்களோ அதே ஆசைகளோடையும் அதே அளவுக்கு அவங்க பணம் கட்டுறதுக்கு தயாரா இருப்பாங்க. கேட்க வேண்டியது இவங்க கிட்ட தான். நண்பர்களே, இது என்ன அப்படின்னா, குழந்தைங்க பாலிசி இருக்கணும் விற்கணும்னா இந்த டேட்டா தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு குழந்தைங்க உங்களை சுத்தி இருக்காங்க தெரியுமா? சிம்பிள் கால்குலேஷன், இந்தியாவில் வந்து 35 கோடி குழந்தைகள் இருக்கு சார். சார் 135 கோடி 140 கோடியில 35 கோடி குழந்தைகள் இருக்குது. ஒரு வயசுல இருந்து 14 வயசுக்குள்ள. நம்ம பிளான் என்ன? ஒரு வயசுல இருந்து 13 வயசுல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த கால்குலேஷன் பண்ணி தான் எல்ஐசி ஒரு அருமையான ப்ராடக்ட் இருக்கு. குழந்தைங்கள்லாம் இல்லை சார், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார்னு பேசிட்டு இருக்காதீங்க. எல்லா வீட்லேயும் ஒரு குழந்தை இருக்கும். எல்லா வீட்லேயும் தாத்தா இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க, அப்பன் இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க. கேட்டிங்கன்னா பிஸ்னஸ் கிடைக்கும். 25% நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் குழந்தைங்க தான். யாருக்கிட்டயே கேட்குறதுன்னு தெரியல சார். சார் ஒன்றும் வேணாங்க, உங்கள் சொந்த பந்த லிஸ்ட் எடுங்க. எந்த வீட்லையெல்லாம் குழந்தை இருக்கு நோட் பண்ணிக்கங்க. ஒன்றுமே பண்ண வேண்டாம், நோட் பண்ணிங்க. ஜஸ்ட் ஒரு ஃபோன். அண்ணா ஒரு 2 நிமிஷம் நான் உங்களோட குழந்தைங்களோட படிப்பை பற்றி பேசுகிறேன். ஒரு புதுசாக ஒரு பாலிசி வந்திருக்கு. 100% குழந்தைங்களோட எஜுகேஷன் கேரண்டிங்க. உங்கள் பையன் படிப்பான், டாக்டராவா, இன்ஜினியராவா, ஃபாரினுக்கு படிக்க போவான், பெரிய லெவலில் சம்பாதிப்பான், 1 கோடி ரூபா பேக்கேஜில் வேலைக்கு போவானுங்க. அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அதுக்கும் உங்களுக்குள்ள காசு வேணும். அந்த காசை வச்சுட்டு ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் நல்ல காலேஜில் அனுப்பணும், நல்ல ஃபாரினுக்கு அனுப்பி படிக்க வைக்கணும். இது உண்மைதானுங்க. ஆமாம் பார். அண்ணா அதுக்கு நீங்கள் ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வைக்கணும். அப்படி இருந்தால் உங்கள் பையன் நினைக்கிறத விட நீங்கள் நினைக்கிறத விட கையில் காசு நிறையா இருந்தால் அருமையான ஒரு காலேஜில் சேர்த்தலாம். இதுதான் உண்மைங்க. சேர்த்து வைங்க. நான் ஒரு அருமையான ஸ்கீம் 100% கேரண்டி கொடுக்குறேன். நிறைய பேர் கேட்குறாங்கல்ல சார், எல்ஐசியில் வருமா சார், வராதா சார், அவங்க எடுத்துகிட்டு ஒருத்தர் எடுத்துகிட்டு போக முடியாது. பாலிசி பாண்டில் பிரிண்ட் அடிச்சிட்டா உலகமே அழிஞ்சாலும் பணம் கொடுத்து தான் ஆகணும். தட் இஸ் அ சாவரின் கேரண்டி. அடுத்த கிளாஸில் நான் இதை பற்றி பேசுகிறேன். 25% உங்களை சுற்றி சைல்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அருமையான ஒரு பாலிசியை அனைவரும் விற்குமாறு நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.